சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவர் மட்டும் இல்லனா எங்க நிலத்தை மீட்டிருக்கவே முடியாது. ஒரு பழக்கத்துக்காக ஒரு மனுஷன் இம்புட்டு தூரம் உதவி பண்ண முடியுமான்னு அப்பா அம்மா 2 பேரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. எம்புட்டு காலம் ஆனாலும் அன்புக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏ ஆனந்தி, நீ அழகன்னு ஒருத்தனை லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு அன்பையே பேசாம லவ் பண்ணிருக்கலாம். இப்படி ஒரு நல்ல பர்சனை இந்த காலத்துல பாக்குறதே கஷ்டம், கிடைக்கவே மாட்டாங்க. ஹே ரெஜினா, சும்மா இரு, அப்புறம் அவ கோச்சுக்க போறா. ஏய், மனசுல பட்டது சொன்ன, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏன் ஆனந்தி, இவ்ளோ பணம் அன்புக்கு யார் கொடுத்தாங்கன்னு சொன்னாரா? இல்ல காயத்ரி, போற வழியிலேயே கேட்டேன், அவர் சொல்லல. ஏதேதோ பேசிட்டே போயிட்டோம். அவரோட ஃப்ரெண்டு கொடுத்தாருன்னு சொன்னாரு. அந்த ஃப்ரெண்டு நாங்க ஊருக்கு போற வழியில ஃபோன் பண்ணாரு. நானும் பேசினேன். ஆனா அது ஆறு என்னன்னு எனக்கு முழுசா தெரியாது. என்ன ஆனந்தி, உனக்காக அன்பு இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் ஓகே, ஆனா 10 லட்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணதால தானே இன்னைக்கு நிலம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நேர்ல போய் பார்த்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? நான் தான் எப்ப கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரே, நான் என்னத்த பண்றது? அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நீ அன்புகிட்ட பேசி பணம் கொடுத்தவரை பார்த்து மீட் பண்ணணும்னு சொல்லு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லு. சரி காயத்ரி, நான் அப்புறமா பேசுறேன். ஏன் இப்ப என்ன பண்ண போற? இப்பவே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு முதல் வேலையா அவரை போய் பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறமா நீ வேலைக்கு போ.